வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் 2026 நியூ இயர் வாழ்த்துக்கள் சார். இந்த நீதி தராசு, இந்த நீதிக்கு நேர்மைக்கு அப்படின்னா சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த நீதி நேர்மைக்கு பேர் போன துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும்? சரி, ஜாக்பாட் ராசிகள் இவங்களும் ஒருத்தர் சார். ஏன்னா 5ஆம் பார்வையை குரு பார்க்குறாரு. ஜாக்பாட் ராசிகள் இவங்க. இன்னொன்று, இவங்களுக்கு அந்த முகம் வசீகரமாக இருக்கும். அவங்க எந்த கலர் இல்லை முகம் என்ன ஷேப் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அவங்க முகத்தை அந்த மேக்னட்டிசம் இருக்கும், அந்த ஈர்ப்பு இருக்கும். இந்த வருஷம் வந்து சரியான ஜாக்பாட் அவங்களுக்கு. அப்போ ஓவராலாக எல்லாமே நல்லாயிருக்கும். முக்கியமாக கையில் பணம் நல்லா தங்கும். கையில் பணம் தங்கும், வீட்டில் சந்தோஷம் வரும். அவங்களுக்கே எங்கே போனாலும் ஒரு இடத்துல சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும். முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு, சூப்பராக இருக்குது. இவங்க வந்து நிறைய பேர் நீதித்துறையில் இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸில் இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நல்லா இருக்குது. என்னென்னா அவங்க பண்ணுற வேலையை வந்து 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா டாக்குமெண்டேஷன் விஷயங்களில் அவங்க எப்போவுமே நம்ம போடுற கணக்கு தானே. அதுவும் இப்போ இந்த மாதம்லாம் வந்தீங்கன்னா இந்த இயர் எண்டு வரும். நம்ம எப்போவே பண்ணுறது தானேன்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. டாக்குமெண்டேஷன் 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஜாபில் ஒரு அவேர்னஸ் இருந்தாலே அவங்க ஜெயிச்சிடலாம் சார். 4ஆம் வீடும் நல்லா இருக்கு. அவங்க எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வீடு, வண்டி, வாகனம், நகை, ஸ்டாக் மார்க்கெட். இவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தாராளமாக பண்ணலாம். ஜோதிட ஒரு தடவை பார்த்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது. ஸ்டாக் மார்க்கெட் இவங்களுக்கு ஆசை இருக்கும், ஆனால் 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் ப்ராஃபிட் வரும். ஸோ அது எனக்கு நல்லா இருக்கா, இல்லை வேறு எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நம்பர் இருக்குது, அவங்க எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இவங்களுக்கு எதிரிகள் தொல்லைலாம் இருந்ததுன்னா அது எல்லாமே கம்மியாகும். உடல் உபாதைகள் அதெல்லாம் இருந்தால் நிறைய கம்மியாகும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் மர்மஸ்தானம் பக்கத்தில் வரும் இந்த ராசி. அவங்களுக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் நிறைய வரும். அது எல்லாமே கம்மியாகும். அது ரொம்ப கம்மியாகிற டைமு. இவங்களுக்கு வந்து கல்யாணம் பார்க்கணுன்னாலும் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல நேரம். ஏற்கனவே பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துருந்தாலும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான டைம் அவங்களுக்கு. நம்ம எப்பயே சொல்கிறது புதன் வியாழன் வள்ளி இதில் போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வீடு பாருங்கள். கல்யாணமும் இந்த 3 நாளில் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் வருது. பண விஷயத்துலையும் இவங்களுக்கு வந்து இந்த குடுக்கல் வாங்கலில் வந்து யாருக்காவது இவங்க அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைனாலும் அவங்க எப்படியும் கிடச்சிரும். இவங்ககிட்டையும் கேட்பாங்க. என்ன கொடுக்கும்போது கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் வச்சு கொடுக்குறது இவங்க வந்து இவங்களை பத்திரமா பாதுகாத்துக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இவங்க வந்து குருமார்களை போய் பார்த்துட்டு வருது ரொம்ப நல்லது. இந்த டைமில் குருமார்களை பார்க்க அவங்களுக்கு பவர் நல்லா ஏறும். அதை வெள்ளிக்கிழமையில் போய் குருமார்கள் பார்க்குறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. வேலையில் வந்து நிறைய ப்ரமோஷன், நிறைய வளர்ச்சி வர்றதுக்கெலாம் இவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன ஈகோஸ், சின்ன சின்ன பாலிட்டிக்ஸ்லாம் நடக்கும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னா இவங்க வந்து அன்பயாஸ்டு பீப்புள். அந்த பக்கம் இந்த பக்கம் டீம் சேராமல் நடுவில் நின்று ஒரு பொறுப்பாக நடந்துப்பாங்க. அதை அவங்க கண்டினியூஸாக பொறுப்பாக நடந்துட்டு இருந்தாலே அவங்க எந்த பாலிட்டிக்ஸாக தான் அது வந்து அவங்க வின் பண்ணிடலாம். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. எதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வர ப்ராஃபிட்டில் சின்ன சின்ன இஷ்யூஸ் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வரட்டு மேலே வெயிட் பண்ணாதீங்க. அந்த ப்ராஃபிட் எடுத்து ஏதாவது நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஜெயிச்சிடலாம். அடுத்து 12ல் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால செலவுகள் வரும். ஸோ இவங்களுக்கு கையில் காசும் வரும், செலவுகள் வர்றது வந்து இது விதி. மதி வந்து இவங்க எடுத்து அதை நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது விதியை மதியால் வெல்றது. ஸோ இவங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா கையில் காசு வரும். அந்த காசை கரெக்டான விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். குடும்பத்தில் ரொம்ப நல்ல சந்தோஷம் வரும். அதுவும் இவங்க குடும்பத்தோடு வெளியே போயிட்டு கோவில், முக்கியமாக குலதெய்வம் கோவில், இஷ்ட தெய்வ கோவில் ட்ராவல் பண்ணி போய் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கும் இவங்களுக்கும் சரி இவங்க குடும்பத்துக்கும் சரி நிறைய நல்லது நடக்கும். இவங்களுடைய பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஏறிக்கிட்டே வரும் சார் இவங்களுக்கு. ஃபைனலாக இதை தாண்டி உச்சக்கட்ட வெற்றி அடையிறதுக்கு இவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க ஜாக்பாட் ராசி. இப்போ எதை தொட்டாலும் தொடங்கும் அப்படின்ற கட்டத்தில் இருக்கிறதுனால இவங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் வந்து உச்சக்கட்ட வெற்றி அடைவாங்க. ஜஸ்ட் இவங்க மூளையை அப்ளை பண்ணி கொஞ்சம் அவேராக நம்ம பண்ணுறது எல்லாம் கரெக்டானது அவேராக அவங்க செக் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வந்து கண்டினியூஸ் ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க சார். அதுவும் இவங்க வந்து உணவு பழக்கத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக இவங்க வந்து ஸ்வீட்ஸ் வந்து ஒரு அளவாக சாப்பிடணும். ஏன்னா இவங்க சுக்கரன்றதுனால சுகர்லாம் இவங்களுக்கு வந்து வேற டக்குன்னு வந்துடும். நீர் சம்பந்தமாக ஏதாவது இஷ்யூஸும் வரும் இவங்களுக்கு. அதனால சுகரை அளவாக சாப்பிடுங்க. ஆனால் கரெக்டாக வெள்ளிக்கிழமை வெள்ளி ஹோரையில் இவங்க சின்ன சின்ன ஸ்வீட்ஸ், இந்த பால்கோவா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு இருந்தால் அந்த சுக்கரன் எனர்ஜி வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். இவங்க வந்து இவங்களை சுற்றி வெள்ளி பொருட்கள், வீட்டில் சாமி கும்பிட்றதா இருந்தால் கூட வெள்ளியில் பொருட்கள் வாங்கி வச்சு அதில் சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்தாங்கனாலும் இவங்களுக்கு வந்து
அந்த சுக்கிரன் எனர்ஜின்றது ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டே வரும் இவங்களுக்கு. சார் இதை தாண்டி இப்போ இவங்களுக்கு கோயில் வழிபாடு அப்படின்னா எந்த மாதிரி கோயில்களை சொல்லலாம், இவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் வழிமுறைகள் சொன்னா இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் சேர்த்து சொல்லுங்க. இவங்களுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப நல்லது. சுக்கிரன் மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. சிவன் வழிபாடு பண்றவங்க தான் சிவனை வந்து இதுல போயிட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளி ஓரை காலையில் 6 மணி இல்லை நைட்டு 7:30 மணிக்கு வரும். வெள்ளி ஓரையில போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இவங்க வந்து பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தரதும் இவங்களுக்கு ரொம்ப நல்லது. அன்னதானம் இவங்க பண்றதா இருந்தால் ஏதாவது பாயாசம் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி பால் ஸ்வீட் இது சம்பந்தமா அன்னதானம் பண்ண இவங்களுக்கான பவர் ரொம்ப நல்லா ஏறும். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த சுக்கிரன் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகிட்டு பணமும் நல்லா வருங்க. ஸோ இந்த வழிபாடு இவங்க இந்த கிழமையில இந்த உணவுகள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சார், இது தாண்டி இந்த 2026 வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் இந்த மாதிரி கிரகங்கள்ல வந்து எந்தெந்த நிலையில வந்து சஞ்சரிக்குது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க சார். இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதமான பயிற்சிகள் நடக்குதுங்க. மேஜரா என்னென்ன கிரகங்கள்னா, ஒன்று குரு பகவான். இந்த வருஷத்தையே 2ஆ பிரிச்சுக்கலாம். குரு பயிற்சி வந்து ஜூன் 2 வரும். ஸோ ஜூன் 2க்கு முன்னாடி ஜூன் 2க்கு அப்புறம்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். அதை கலந்து தான் நம்ம வந்து இப்போ எல்லா நம்ம ராசிகளுக்கு நம்ம பயன்கள் சொல்லியிருக்கோம். இன்னொன்று சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்குது. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒன்று, வக்ர பயிற்சி நடக்குது. அதுவும் ஜூலை 27 அந்த டைமில் நடக்கும். அதுவும் நடுவில் தான், வருஷத்துக்கு நடுவில் வருது. மேஜராக இன்னொன்று யாருன்னா ராகு கேது பயிற்சி. அது வந்து நவம்பர் 25. ஸோ 2026 நவம்பர் 25 கடைசியும் நடக்குது. அதான் சொன்ன, இது வந்து யாருக்கு ஒரு பெரிய விமோச்சனம், சிம்ம ராசி கும்பராசிக்கு ஒரு பெரிய விமோச்சனம். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 கிரகங்கள், 3 ராகுக்கு எது சேர்த்தா 4 கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் பயிற்சி நடக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்கு, நிறைய நல்லதும் இருக்குங்க இந்த 2026. இன்னொன்று இந்த 2026 வந்து தமிழ் மாத பிரகாரம், நம்ம April 14 வரணும் தமிழ் நியூ இயர், அது பிரகாரம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ஸ்பிரிச்சுவல் வருஷம். ஒரு வருஷத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும். சரிங்க, விஸ்வாச வருஷம், இப்போ பிரபவ வருஷம் வருது. இந்த வருஷத்துக்கு என்னன்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வருஷம் நம்ம அடுத்த நியூ இயர் போகும்போது நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் வரும், நீங்கள் சொன்னது ரைட்டுன்னு. இந்த வருஷம் நிறைய கோவில் ஸ்தலங்கள் நிறைய வளரும். கோவில் ஸ்தலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசப்படும். நிறைய முருகர் சிலை திறப்பாங்க, நிறைய சாமி கோவில்கள் கும்பாபிஷேகம் நிறைய நடக்கும் இந்த வருஷம். இன்னொன்று தொழில்களும் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தொழில் வரும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான நிறைய சேனல்கள் வருது. நிறைய ஆன்மீக கோவில்களை சுற்றி நிறைய கமர்ஷியலாகவே ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆன்மீக சம்பந்தமான ஆப்ஸ், ட்ரைனிங், கடவுள் வழிபாடு வந்து ரொம்ப நடக்கும். இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலக லெவலில் நடக்கும். அதுலேயும் இந்தியா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வருங்க இந்த வருஷம். இன்னொன்று, இப்போ இந்த வருஷம் இந்த நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா நம்மளுக்கு வந்து சுக்கிரனில் தான் பிறக்கிறார். அதுவும் எப்படின்னா நம்ம தாரஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு. அன்னைக்கு பிரதோஷம் வேறு. ஸோ ரிஷபன்றது சுக்கிரன், ரோகிணின்றது பெருமாள் சந்திரன், இவர் பிரதோஷம் வந்து சிவபெருமான். ஸோ எல்லா மேஜர் கடவுள்களுமே இருக்காங்க. ஸோ இந்த நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா ரொம்ப நல்ல ராசியில், ரொம்ப நல்ல நாள் கிழமையில தான் பிறக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஆன்மீக வருஷம். ஒரு வருஷத்துக்கு வந்து சில வருஷங்கள் வந்து கொஞ்சம் குரோதி வருஷங்கள்லாம் கொஞ்சம் எதிரிகள் கிட்ட இருந்து ஜாக்கிரதைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷம் தீம் இருக்கும். இந்த வருஷம் ஆன்மீக வருஷம். இது வந்து அருட்பெரும் நாள், அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது தெய்வ வழிபாடை நீங்கள் எவ்வளவு பிடிச்சுக்கிறீங்களோ அவ்வளவு இந்த வருஷம் முன்னேறுவீங்க. ஜென்ரலாக நம்ம ஜோதிடத்திலேயே நம்ம தெய்வத்தை பிடிச்சிப்போம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வருஷம் வந்து தெய்வத்துக்காகவே வர வருஷம். இந்த வருஷம் வந்து சாமியை பற்றி அவ்வளோ அப்டேட்ஸ் வரும் பாருங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு நீங்கள் தெய்வத்தை, உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு, நம்ம தனாகர்ஷண பயிற்சிலாம் அதான் சொல்லுவோம், உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று, ஆனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம்ன்றதை நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா 3 தெய்வம் பிடிக்கணும் சார். ஃபஸ்ட்டு குலதெய்வம், அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் லக்னம், அதுக்கேற்ற தெய்வம், அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம். இந்த 3 தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னாவே லைஃப் டைம் செட்டில்மெண்ட், எப்படியும் உங்களை காப்பாற்றிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த 2026 வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சூப்பரான வருஷமா இருக்கு. தெய்வ வழிபாடை கையில் வச்சுக்கோங்க சார். ஓகே சார், இந்த 2026 புத்தாண்டு பலன்களை மிக சிறப்பாக
எல்லாருக்கும் சொன்னீங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.